எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் NLT ஹோஸ்ட், உங்கள் NLT கேமிங் ஜோன். ஏதாவது புதுசா பாக்குறீங்களா, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன சொல்ல வேண்டியது கடமை, செய்ய வேண்டியது உங்க கடமை. என்னடா இன்னைக்கு வேற மாதிரி இன்ட்ரோ இருக்கு அப்படின்னா, இன்னமேல வள கொலன்னு இழுத்துக்கிட்டுலாம் போக தேவையில்ல. ஸோ முக்கியமான சீன்ல டக்குன்னு நம்ம நிறுத்தி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு நம்ம டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புதிர் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது இதுதான் கான்செப்ட்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அங்க ஒரு ஆரக்கல் அப்படிங்கிற அந்த அக்காவை அந்த 2 வவ்வாலுங்க படத்தோட தூக்கிட்டு போயிடுச்சு. இப்பயும் தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அக்காவை காப்பாற்றினா மட்டும்தான் ஏரிஸை எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். ஸோ அந்த அக்காவை பின்தொடர்ந்து நம்ம கிரேட்டர்ஸும் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ குறுக்கில் இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற அதே எனக்கு பொதுவாக இந்த வவ்வாலுங்க வந்துருச்சு. ஸோ நம்ம கிரேட் ஹவுஸும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு. கிரேட் ஹவுஸ் எல்லாத்தையும் கொன்ன வாட்டி சரி ஆரக்கலை திருப்பி போய் காப்பாற்றுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு விசையா போவ சைடில் பார்த்தா ஒரு முதியவர் அங்க குழி தோண்டி போட்டுட்டு இருக்கிறாரு. காரணம் என்னன்னு தெரியல. பட் ஓ மகனே, வேலையை பார்க்க போயிட்டு இருக்கிறியா, பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற ஏளனம் கலந்த பேச்சோட பேசிட்டு இருக்கும் போது கிரேட் ஹவுஸ் நீ யாருன்னு கேட்க, அதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை, ஆனா ஒரு நேரம் காலம் வரும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் வேலையை போய் பாடுற வெங்காயம் அப்படின்ட்டு நம்ம கிரேட் ஹவுஸை பார்த்து சொல்ல, நம்ம கிரேட் ஹவுஸ் பல கேள்விகள் திருப்பியும் கேட்கலான்னு பார்த்தா, எனக்கு வேலை இல்ல சில்ட்ரன்ல போடா அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஸோ இவர் யாரு ஐ மீன் காட் ஆஃப் வார் பாத்தீங்களுக்கு கிரேட் ஹவுஸ்க்கு இவர் யார் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு ஸ்டோரி வைஸ்ல போகும்போது அந்த ஸ்டோரி இதாவே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வேலையா இருக்கிறவன் நம்ம அவனே அப்புறமேட்டு வந்து பாரு அப்படின்ட்டு கிரேட் ஹவுஸ் கிட்ட இவரும் சொல்லிடுறாரு. ஓகேங்களா? ஸோ சொன்ன காரணத்தால சரி ஓகே நம்ம ஆரக்கலை போய் காப்பாத்தோம் அப்படின்னு கிரேட் ஹவுஸும் போறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை சேவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் நான் வந்து இந்த கேம் சீன்ஸ்லாம் ஏன் அப்படியே வைக்காம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன்னா, ஸோ ஒரு ஹைலைட்டடான சீன்ஸ் மட்டும் இனிமேல் இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா காட் ஆஃப் வார் வந்து ஒரு பெரிய கேம். ஸோ கேம் பிளேங்கிறது எது நல்ல பெஸ்ட் கேம் பிளேவா இருக்கோ அதை மட்டும் வீடியோவில் வச்சுட்டு மற்றது போல நம்ம ஸ்டோரியை பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பசில் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நான் ஃபுல்லாக காமிச்சிருவேன். பட் கேம் பிளே தான் அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துல என்ன சொல்றது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியே போகலாம். ஸோ பெஸ்டான கேம் பிளேஸை நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ கிரேட் ஹவுஸ் நம்ம கோயிலுக்குள்ள போறாரு. போன வாட்டி 2 ஓட்டைகள் அங்க இருக்கு. 2 ஓட்டைகள் மீன்ஸ் ஒரு பொந்துகள். ஓகேங்களா? பொந்து மீன்ஸ் என்ன சொல்றது இடிஞ்ச இடம் மாதிரி. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல இருந்து வவ்வால்கள் எல்லாம் பறந்து வருது. சோ அந்த வவ்வால்கள் எல்லாத்தையும் எப்படியாவது கட்டுப்படுத்தணும். சோ அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தலைவன் அடைக்கணும். ஓகேங்களா? சோ கல்லோ இல்ல ஏதோ ஒரு சிலையோ அந்த மாதிரி ஒரு பொருள் அங்க ஒண்ணு இருக்கும். சோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம தலைவன் வந்து எடுத்துட்டு வந்து அடைக்கணும். ஸோ இந்த கேம் பிளே நல்லா பார்த்துக்கோங்க எந்தெந்த தவளை அடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சிலை இருக்கும். இந்த சிலையை தூக்கிட்டு வந்து அந்த மூலையில் இருக்கிற ஒரு ஓட்டையிலையும் இந்த மூலையில் இருக்கிற ஓட்டையில வந்து அந்த அடக்கிற சிலையை எடுத்தும் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடைச்ச வாட்டி நம்ம தலைவன் வந்து இதுங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு ஸோ நம்ம வழியை பார்த்துட்டு போகிறதுக்கான வழியை தேடி தலைவன் போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும்னா, ஸோ நம்ம கிரேட் ஹவுஸ் வந்து ஏரிஸை கொள்றதுக்கான பவர் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகேங்களா? பட் அது என்னன்னா போக நீங்களே பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப பயங்கரமான பவர் தான் இது. ஸோ விளையாண்டுங்களுக்கு தெரியும். பட் அது எப்பேற்பட்ட பவர்னு இன்னும் ஒரு சில பேருக்கு தெளிவாக தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. எங்கடா சொருக முடியல, இருங்க கொஞ்சம் நவுத்தி வைப்போம். அவ்வளோதான், சொரியாச்சு. ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி அந்த ஆடையும் அந்த இதை எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? இருங்க. அந்த சைடு அடிச்ச மாதிரியே இந்த சைடும் கிரேட் ஹவுஸ் அடிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ வவ்வால் தொல்லை இனிமேல் இருக்கிற வவ்வால் எல்லாத்தையும் கொண்டு போட்டு அடுத்த வேலையை நம்ம போயிட்டே இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த தாள போயிட்டு இருக்கும்போது என்னன்னா நீங்க ஒரு பொட்டியை மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அந்த பொட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பொட்டியும் ஓப்பன் பண்ணிட்டு 2 பொட்டி தேவையில்ல, 1 இருந்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு என்ன கம்மியா இருக்கு, ஹெல்த் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஹெல்த்தை ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஒரு என்ன சொல்றது அந்த கண்ணு வரும்ல, ஸோ ஹெல்த் ஏறதுக்கும் அதே சமயத்தில் அந்த ரெக்கை ஏறதுக்கும் ஒரு பொட்டியாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொட்டி இங்க ஒன்று இருக்கும். ஸோ நீங்க அதை மிஸ் பண்ணாம போயிடணும். அதே சமயத்தில் எனக்கு பவரும் ஒரு அளவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அதை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு ஏற்றிருக்கிறேன்னா அடுத்தது இதுக்கு ஏற்றிருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்குமே ஒரு அளவுக்கு ஏற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அந்த பொட்டி எங்கே இருக்குது அப்படிங்கும் போது இந்த தாளை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குதிச்சிங்கன்னா இங்கே ஒரு பொட்டி இருக்கும். ஓகேங்களா? அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க.
நானும் ஓரளவுக்கு எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஸோ ஏதாவது மிஸ்டேக்கான தாவை கண்டுபிடிச்சி அப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். பத்தாவதுக்கு மொபைல் கேம் பிளே வேற. ஸோ நான் முன்ன ஃபோக்கஸாக விளையாடுவோம், எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் போனா சேர்றா அப்படிங்கிற மாதிரி விளையாடுவோம். ஸோ அதனால ஒரு சின்ன இது மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ விளையாடும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி நம்ம கிரேட்டஸ்ட் மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு சேவ் பாயிண்ட் அந்தாட இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுவுமே என்னன்னா ஒரு ஸ்டேபிளே இல்லாத ஒரு கட்டை மாதிரி பார்த்தீங்களா, உழுவுதா. ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வவால்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு போடுங்க. இல்லாட்டி நீங்கள் போகிற போக்கில் ஒரே உதவ விட்டுச்சுன்னா கீழே போய் ஸ்ட்ரைட்டாக சொருகிப்போம், அப்புறம் திருப்பி மேலே ஏற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கட்டையில் நீங்கள் பார்த்து போகணும், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கட்டையுமே ஒரு கிரிப்பே இல்லாத மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ பார்த்து பக்குவமாக நீங்கள் போகணும். ஸோ இப்படி பார்த்து பக்கமாக போனால் தான் கீழே விழுவாமல் இருக்கணும். ஸோ எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு இதில் போகிறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி. பட் நீங்கள் பார்த்து அந்த ஆளை போயிருங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கீழே வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருங்க அப்படியே அந்த அலேக்காக போயிடும். ஸோ கிரேட்டஸ்ட் அந்த ஆளை போன வாட்டி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. அங்கே இருக்கிற சேவ் பாயிண்ட்டை பிடிச்சி இந்த ஆளை வந்தால் தக்காளி கூட்டமாக குத்தா வந்து நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிட்டானுங்க. ஸோ பவரை போட்டு எல்லாத்தையுமே மின்னல் போட்டு தாக்கி நம்ம கிரேட்டர்ஸ் அழிச்சிட்டாரு. ஸோ அடுத்த வழியை பார்த்துட்டு போயிட்டாரு. அதே சமயத்தில் காட் ரேஞ்ச் வேறு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இவனுங்களும் வந்துக்கிட்டே இருந்தானுங்க. பட் ஒரு கரெக்டான சமயத்தில் இதை போட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக இருந்தேன், ஓகேங்களா. ஓகே, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நிறைய பேர் வரவும் ஓகே இந்த சீனையே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு வீடியோவே போட்டு காமிச்சாச்சு. ஸோ நம்ம கிரேட்டர்ஸும் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு பார்த்தீங்களா, அடிச்சுட்டு என்ன தக்காளி வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. போகலாம் அந்த நீ வா பார்க்கலாம், வா குத்தலை பாரு, எல்லாம் தூக்கி போடு அப்படி சாம் மாதிரி போகிற பாரு. என்ன சொல்கிறதே தெரியாமல் குழம்பிட்டு இருக்கேன். சரி அவ்வளோதான் இவனையும் முடிச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, இவனுங்களையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஓகே ரைட், முடிச்சுடே. ஸோ அதே தான், நீங்கள் ஏதாவது புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சொல்ல வேண்டியது கடமை, செய்ய வேண்டியது உங்கள் கடமை. புதுசாக பார்க்குறீங்களுக்கு ஓகேங்களா, புதுசாக பார்க்குறீங்களுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தா அந்த ஆரக்கலக்கா அங்கே தான் தொங்கிட்டு இருப்பாங்க. கிரேட்டோஸ் காப்பாத்து அப்படின்னு. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, காப்பாத்துனா ஏதாவது பொருள் இருந்தால் தானே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. பட் என்னன்னா கடைசியில் கவுத்துல அக்கா தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கீழே விழுந்தா அவ்வளோதான் சட்னி ஆயிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு நம்ம டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இங்கே இருக்கும், ஓகேங்களா. அந்த ஸ்டாச்சுவை தூக்கிட்டு போய் நீங்கள் இங்கே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கு மேலே அடுக்காக வைக்கணும், ஓகேங்களா. ஸோ அதையும் நான் ஒரு ஸ்பீட் வீடியோ மாதிரி காமிக்கிறேன், இருங்க. இதே மாதிரி நம்ம கல் மேலே கல் எடுத்து எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ஸ்பீட் வீடியோ போட்டு விட்டேன். ஸோ கொஞ்சம் போர் அடிக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏன் அப்படி போகணும்னு காரணம் என்னன்னா, கல் மேலே கல்லை அடுக்கி வைக்கணும், ஓகேங்களா. ஸோ அடுக்கி வச்ச மாட்டி தான் நம்ம டக்குன்னு தாவி அந்த இடம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால் இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ முன்ன பின்ன ஆகும் சொல்ல போனால். ஸோ ஒரு பாங்கு கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லும் போது என்னன்னா, அந்த கல் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி கல் இருக்குதுல்ல. ஸோ இது கொஞ்சம் செவுத்தை ஒட்டின மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஈஸியாக இருக்கும் அந்த கல் மேலே கல் வைக்கிறதுக்கு. வச்ச வாட்டி நம்ம கரெக்டாக இது பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன், திருப்பி அந்த இடத்த தள்ளிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கல்லை வந்து செவுத்து ஒட்டின மாதிரி அந்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஓகேங்களா. இருங்க அவ்வளோதான். இப்படி கீழே இறங்கிடணும். இறங்கின வாட்டி இது கொஞ்சம் தள்ளி வைக்கணும். முன்ன பின்ன நான் இறங்கி இப்படி பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டுங்கிறது உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்த கல்லை வந்து செவுத்தை ஒட்டின மாதிரி நம்ம வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இருங்க, கீழே தான் நான் இறங்கணும். ஸோ இருங்க, ஐயோ அப்பா, இது மேலங்கிலையும் இறங்கிட்டு என்ன ஒரு பாடுபடுத்திடுச்சு சொல்ல போனால். ஸோ ஃபோனே ஒரு ஃப்ளிப் ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் போயிட்டு கரெக்டாக திருப்பியும் இங்கே வரணும், ஓகேங்களா. தள்ளக்கூடாது. ஸோ இப்படி பிடிக்கிறது கிரிப் இருக்குது போல். ஸோ எல்லா பக்கமும் கிரிப் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்த வாட்டி நம்ம கீழே போய் அந்த கல்லை ஒழுங்காக அதே பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்பி அதே மிஸ்டேக் தான். எங்கடா வரல ஏன்டா வரல அப்படின்னு யோசிக்கும் போது தான் தோணுச்சு, இந்த கல் எடுத்துருந்து செவுத்தோரமாக ஒட்டி வச்சா கரெக்டாக போயிடும் அப்படின்னு. ஸோ திருப்பியும் இப்படி மேலே போயிட்டு கீழே ஏறும் போது அதை டக்குன்னு லிஃப்ட் ஆட்டோமேட்டிக் மாதிரி, ஓகேங்களா. ஸோ போயிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு கல்லையும் அழகாக நவுத்திட்டு போய் மேலே போட்டேன், ஓகேங்களா. போட்ட வாட்டி நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஆர் பட்டன் அழுத்தி பார்த்தீங்கன்னா அக்கா அங்கே கதறிட்டு இருப்பாங்க. ஐயோ கிரேட்டர்ஸ் காப்பாத்து அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. ஸோ நாமளும் கிரேட்டர்ஸ் காப்பாற்று அவங்கன்னு சொன்ன காரணத்தால் நாமளும் போய் அவங்கள காப்பாற்றணும். ஸோ தேவைக்கோசரம் தான் நம்ம தலைமை இது பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே போயிட்டு அலேக்கா திருப்பியும் இறங்கணும், ஓகேங்களா. ஸோ இது ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் மாதிரி, கால் வச்சா இறங்கும், கால் வச்சா ஏறும். ஸோ முன்ன பின்ன இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நவுத்திக்கிட்டு அங்கே கரெக்டாக அங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், ஓகேங்களா. அரேஞ்ச் பண்ணி வச்ச வாட்டி நம்ம அங்கே என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சில மிஸ்ட்ரியான பொட்டிஸ்லாம் இருக்குது. அந்த பொட்டிஸ் மீன்ஸ் பொட்டிகள், ஓகேங்களா. பொட்டிகளை வந்து நீங்கள் அது வந்து எடுத்துக்கிறதுக்கான பொருள் நிறையாவே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த தவளை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இருங்க ஒரே நிமிஷம்.
ஸோ இந்த கல்லை அழகாக அங்கே நவுத்திங்க வச்சுருவோம். வச்ச வாட்டி இந்த இடத்த நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். சுற்றி பாட்ட வாட்டி தான் உங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு. அந்த அக்கா கதறிக்கிட்டே தான் கிடக்கும், கிரேட் ஹவுஸ் நீ என்ன பண்ணுற, நாங்கள் தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அந்த அக்கா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்மளை அவசரப்படுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த ஓரமாக வந்தீங்கன்னா, அந்த ஓரம் இல்லை அது மூத்திர சந்து மாதிரி இருக்குது, இந்த ஓரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிக்கும்னா, ஸோ இந்த மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க கல்லை போட்டு. ஸோ உடச்சிங்கன்னா உள்ளே கொட்டியிருக்கும். கொட்டி இருந்தால் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான இது நம்ம ஏற்றிக்கலாம். ஓகேங்களா, என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ ஓகே, ஒத்த கன்று இந்த இதெல்லாம் கண்ணு இருக்குது. ஸோ அப்படியே வரமாக வந்தீங்கன்னா இது உள்ளேலாம் பூந்து பார்த்தேன், ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கிறானுங்களா அருவிக்கு பின்னாடி அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அடிச்சு கூட பார்த்தேன், பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இதில் இல்லை. ஸோ இப்படிக்கா வந்தோம்னா ஸோ இதை உடச்சோம்னா இதுலேயும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. ஓப்பன் கரோ பைசா, அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆப்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ அக்கா அங்கே கதறிட்டு இருக்கிறாங்க மேலே. அதனால் நம்ம அந்தால போய் டக்குன்னு அதை அவர் காப்பாற்றுற வழியை பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ காப்பாற்றுற செக்ஷனுக்கு போவோமா. ஸோ அந்த கல் மேலாம் ஏறி இந்த இடம் வந்த வாட்டி என்னன்னா, ஸோ அந்த இது அங்கே இருக்கும், அது மேலே நீங்கள் ஏறி இந்த இடம் வந்த வாட்டி என்னன்னா டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் இந்த அக்கா வேறு வேலுன்னு கத்திக்கிட்டே இருக்கும், கிரேட் ஹவுஸ் சீக்கிரமா அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி தான் சட்னி ஆயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா, இருங்க ஆளேக்கா, அவ்வளோதான். இதில் ஓரளவுக்கு மிஸ்டேக் பண்ணுறதுலாம் எதுவும் கிடையாது. நான் வீணுக்குனே தான் பண்ணேன், வேணுக்கே தான் பண்ணேன். ஸோ என்னன்னா என்ன ஆகும் அக்கா அப்படிங்கிற ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அக்கா வந்து இந்த மாதிரி செத்து போயிடுவாங்க போல். ஓகே, ஸோ நம்ம டக்குன்னு இந்த இடம் போயிடும். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 18+ சீன் இருக்குது. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இருங்க அலேக்கா பிடிச்சாச்சுங்க. டக்குன்னு இந்த இடம் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அந்த இடம் போகணும். அடாடாடா இருங்க, டைம் வேறு என்னங்க 30 செகண்ட் தாங்க இருக்குது. 30 செகண்ட் கூட 25 செகண்ட் பக்கம் வந்துருச்சு. டக்குன்னு போகணுமே. அக்கா இருங்க. ஐயோ என்னடா இது, எனக்கு வந்து சோதனை, கிரேட் ஹவுஸ்க்கு வந்து சோதனை. இருங்க, டக்குன்னு போய் குதிச்சிருவோம். அவ்வளோதான், பிடிச்சாச்சு. ஸோ அழகா அந்த இடம் போய் தாவிடுவோம். ஜம்பா, அவ்வளோதாங்க, கரெக்டாக வந்தாச்சு. ஸோ அக்காவையும் காப்பாற்ற போகிறோம். கிரேட் ஹவுஸ் அரக்கல் அப்படிங்கிற அந்த அக்காவை காப்பாற்றின வாட்டி என்னங்க சவுண்டியே காணும். சவுண்ட் இருக்கு. ஓ மை காட், அக்கா துணி போட்ட உங்களுக்கு துணி எப்படி போடணும்னு தெரியலையே. சரி ஓகே ரைட், கதைக்கு போவோம். ஓகே, ஹாரக்கல் அக்கா என்ன பண்றாங்கன்னா, கிரேட் ஹவுஸ் ஓகே பட் எரிஸ் அடிக்கணும்னா உன்னோட மைண்ட் என்ன ஓடுது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அக்கா தலையில கைய வைக்க கிரேட் ஹவுஸோட வண்டவாளம் தண்டவாளம் அப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கிரேட் ஹவுஸ் ஒரு போர் தளபதியா இருந்தவர். ஸோ ஸ்பார்டன் வீரர்களுக்கு தளபதியா இருந்த கிரேட் ஹவுஸ் ஏரி சொல்ற எல்லா வேலைகளையும் செஞ்சு கொலைக்காரனின் தலைவனா மாறுறாரு. கொலை செஞ்சு செதுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதே சமயத்துல ஒரு போரோட கிங்கோட தலையும் 2 வெட்டி தூரம் எறிகிறாரு. ஸோ பயங்கரமான தளபதியாகவும் இருக்கிறாரு. ஸோ ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க பொண்ணுக்கும் இது பிடிக்கவே இல்லை. ஸோ அவங்க பொண்டாட்டி கண்டமேனி திட்டுறாங்க, அவங்க மனைவி கண்டமேனி திட்டுறாங்க. ஸோ இது மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிருவோம் கிரேட் ஹவுஸ் அப்படின்னு அவங்க கனவுல சொல்லவும், கிரேட் ஹவுஸ் அதையும் மீறி பல்வேறு படைகளையும் தாண்டி முன்னேறி போயிட்டே இருக்கிறாரு. ஸோ யாரு பேச்சும் கேட்காம அங்க இருக்கிற ஒரு கிராமத்தின் எரிச்சு சாம்பலாக்குற சீன் வரவும் டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. ஸோ யாருப்பா நீ அப்படின்னு ஆச்சரியத்துல இருக்க, என் தலையில இருந்து கையெடு சிரிக்கி பயப்புள்ள சிரிக்கி அப்படின்னு தள்ளியும் விட்டாங்க. ஓகேங்களா, ஸோ சரி நீ எவனா இருந்து எப்படி வேணா இரு, பட் நீ கொஞ்சம் முரட்டாளா தான் இருக்க. சண்டையில. ஓகேங்களா, என்ன சொல்றது, அழிக்கிறதுல அப்படிதான். ஓகேங்களா, ஒரு ஃபைட்ல. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம கிரேட் ஹவுஸ் என்ன சொல்றது மூர்க்கமா இருக்கிறதுனால நீ கரெக்டான ஆள் தான், உனக்கான வழியும் ஓப்பன் ஆகுது. ஏறி சலிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் இன்னும் ஒரு வழி இருக்கு, பேண்டோரா பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ அந்த பவரை நீ யூஸ் பண்ணினா ஏரிஸே அடிக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு பலம் கிடைக்கும். ஓகேவா, சோ அழிக்கிறதுக்கான சான்ஸும் உங்ககிட்ட கிடைக்கும். சோ அதை ஒழுங்கா பயன்படுத்தி ஏரிஸ் அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்மளையும் வழி அமைச்சு வைக்கிறாங்க இந்த ஆரக்கல் அக்கா. ஓகேங்களா, சோ இந்த ஆரக்கல்ஸ் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த என்ன சொல்றது கிரீக் மித்தாலஜியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலயுமே ஆரக்கல் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. சோ
ஸோ அதன்படி இந்த அத்தான்ஸ் அப்படிங்கிற ஊருக்கு இவங்க தான் ஆரக்கல், ஓகேங்களா. ஸோ இந்த ஆரக்கல் சொன்னபடி நாம வந்து அந்த இடத்துக்கு போகணும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேட் ஓபன் பண்ணாம இருந்துச்சு, இப்போ வந்து அந்த அக்கா ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த கேட்டுக்கு நம்ம போகணும். ஸோ போற வழியில வந்து ஒரு சின்ன இடத்த பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அந்த மலைக்கு மேல இந்த மலை என்ன மலை அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும் போது என்ன உங்களுக்கு தோணும்? ஸோ இந்த மலை வேற எந்த மலையும் இல்லை. ஸ்டார்டிங் சீன்ல வந்து நம்ம கிரேட்டர்ஸ் வந்து குதிக்கிறேன்ட்டு இருப்பார்ல, ஸோ அந்த மலை தான் இந்த மலை, ஓகேங்களா. ஸோ அந்த மலை மேலே தான் நம்ம கிரேட்டர்ஸ் ஏறிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏறின வாத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காட் ஆஃப் வார் சைன்ஸ் ஆஃப் ஒலிம்பஸோட எண்டிங்கும் இங்கே தான் முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் காட் ஆஃப் வார் 1ஓட கேமும் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த இடத்தோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான் இங்கே இருக்கு. ஸோ கிரேட்டர்ஸ் இங்கே தான் உளுந்து அடுத்தது உழுவு போறது பிளாக்ஸ் பேக் தான் கேமாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் கிரேட்டர்ஸ் விழுந்தாருங்கிறது இது வரைக்கும் தெரியல, பட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் அவரு அந்த விழுந்து நான் சூசைட் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த ரீசனையும் சொல்லிட்டு இங்க தான் இருந்தாரு. ஸோ இங்க இருக்கிற அந்த கேட்டும் இப்போ ஓப்பன் ஆகல, இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடம் தான், ஓகேங்களா. ஸோ இங்க அழுத்தி பார்க்கும் போது என்னன்னா இந்த கேட் வந்து அவைலபிளா இல்லாத மாதிரி, ஸோ வேற எதுக்கோ பர்பஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்துல கிரேட் ஹவுஸ் சொல்ல போனா என்ன சொல்றது, வெரி லார்ஜ், ஒரு உயரமான இடம் அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க தான் கிரேட்டர்ஸ் உருவாரு. நீங்க பார்ட் 1 பார்த்தீங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா. நம்ம சேனல் இருக்கிற பார்ட் 1 கேம் பிளே பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்த அப்படியே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கட்டமா என்னன்னா இங்க ஒரு கத்தி மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அந்த பாலத்துல நம்ம உள்ள போய் ஒரு டனல் மாதிரி இருக்கும். அந்த டனல்ல இருக்கிற எதிரிகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அதே ஸ்டார்டிங் ஏரிஸை பார்த்தோம்ல அதே தாவுக்கு போற மாதிரி செட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதை அழகா அப்படி பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே கைஸ் இருங்க. ஸோ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். போன வாட்டி என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, அந்த கத்து மாதிரி இருக்கிற அந்த பாலத்து மேல தலைவன் உள்ள வந்த வாட்டி ஒரு டனல் வருது. இந்த டனல்ல ஒரு பயங்கரமான ஃபைட் இங்க நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்க டனல்ல வந்து அது ஒரு ஃப்ளோவே வந்துட்டு இருக்கும். இந்த பிரச்சனையும் இல்லை, இந்த குழப்புற மாதிரி இடங்கள் இருக்காது. பட் இந்த தாவல் என்னன்னா 2 ஒத்த கண்ணனுங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த தாவலனோட காட் ரேஞ்சை யூஸ் பண்ண நிலைமை வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ தக்காளி எல்லாத்தையுமே தெறிக்க விட்டுட்டு இருந்தேன். எவனுக்குமே இந்த எந்த மூவ் போடுறது ஸ்பெஷல் மூவே கிடையாது, ஒரே முட்டை தூக்கி போட்டு சாத்துறதான் எவனா இருந்தாலும் சரி அப்படின்னு ரேஞ்ச் மோட போட்டு தாக்கிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், ஒரே முட்டை எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. ஸோ மர்கா யசாலா தான், ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்டமாக இவனுங்க வந்தானுங்க. ஸோ இவனுங்க நம்ம என்ன சொல்றது, ஆல்ரெடி பார்த்த முகங்கள் தான். ஸோ அற்புதமான கேம் பிளே இங்கே இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரே சமயத்தில் சாத்திக்கிட்டு இருந்தேன். எவனா இருந்தாலும் வாங்கினாடே வாயிலே உள்ள விட்டு ஆட்டதான் அப்படிங்கிற அந்த வெறி கொண்ட வேங்கையில இங்கே ஒரு பயங்கரமான கேம் பிளே. சுற்றி முற்றி எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தாங்க, தடுத்து வேற அடிச்சிட்டு இருந்தேன், ஓகேங்களா. ஸோ 10த்துக்கு மேலே வேற அம்பு விட்டு என் வாயில சொருகிட்டு இருக்கிறானுங்க, வேணா பயம் இல்லைங்க. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தேன், பட் பெரியாயிருச்சு. ஸோ என்ன பண்றது, ஸோ என்னோட அந்த பொசைடன் பவரையும் யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, பட் வந்துகிட்டே இருந்தானுங்க. அது ரொம்ப பெரிய எரிச்சலான செயல், ஸோ எவ்வளோ அடிச்சாலும் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் எனக்கே எரிச்சலே இது, கண்ணில் படுற பட்டனை பூரா தூக்கி போட்டு சாத்தி இருந்தேன். பட் அப்போதான் இந்த மூவ் எனக்கு தெளிவாகவே புரிஞ்சு, ஓகேங்களா. ஸோ இந்த எல் பட்டன் அழுத்தி எக்ஸ் அழுத்துற பட்டன், ஸோ தூக்கி போட்டு ஒரு சங்கு சக்கர மாதிரி ஒரு ஸ்பேரை போட்டு தலைவன் எங்க அழுத்திட்டு இருந்தான். தக்காளி இறாடே உராடே என்னங்க பிடிச்சிக்கிட்டான். ஸோ இந்த தாளை என்னை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருந்தானுங்க. எனக்கு அவ்வளோதான் வெறி இதாகவே ஆயிடுச்சு. ஸோ இவனை தூக்கி போட்டு பந்தாட்டின்னு சொல்ல போனா, ஓகேங்களா. இரு வெண்ணமான இருறா, காத்தலே பார்க்க விட்டுன்னு அடிக்கிறேன்டா. இங்க வா இருங்க, அவ்வளோதாங்க முடிச்சு விட்டுருவாங்க. இங்க வா சொன்னா கேளு, பக்கத்துல வா, அவ்வளோதான் இருடா. என்னங்க மேல பறந்த வாட்டி கீழே அடிச்சுட்டு இருக்கிறான். ஐயோ சரி ரைட்டு, இங்க வா டேய் வெண்ண இங்க வாடா. வரவே மாட்டுக்கிறான் பக்கத்துல, பாத்தீங்களா. இருங்க அவனை பிடிச்சி அழுத்தி விட்டுலாமா, முடிச்சு விட்டுறலாமா. அவ்வளோதான், ஒரே முட்டை எல்லாருமே காலியாகிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த கேம் பிளேவும் இங்கே போச்சு, ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்தேனா இல்லையாங்கிறத பார்த்துடலாமா. ஒரு வழியா கிரேட்டர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே முடிச்சு கட்டிட்டு அடுத்ததுக்காகவும் போயிட்டாரு, ஓகேங்களா. ஸோ இந்த இடம் ஓகேவா. ஸோ அடுத்தது வெளியே எக்ஸிட் போகிறதுக்கான அந்த ஏனியும் அங்கே தெரியுது, ஓகேங்களா. இருங்க ஏறிடலாம். அலேக்கா அவ்வளோதாங்க ஏரியாச்சு. ஸோ நம்ம கிரேட் ஹவுஸும் இங்கே ஏரியாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு, இது ஓகேவா இல்லை நம்ம பழைய ஸ்டைலே எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஏன்னா அந்த பழைய ஸ்டைல் எப்படின்னா, ஸோ எனிமிஸ் எல்லாமே வருவாங்க, ஆனால் வள கொலன்னு ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போகிற அப்படி ஃபீல் வருது, ஓகேங்களா. ஸோ இந்த தாவலை என்னன்னா அந்த குழப்பமா இருக்கிற தாவலை மட்டும் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கேம் பிளே வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். பட் மற்றபடி ஃப்ளோவாக போயிட்டு இருக்கிற தாவலை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி தம்பா அப்படிங்கறது நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க.
கமெண்ட் செக்ஷனில். ஸோ கமெண்ட் அதுக்கு தானே இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறது உங்கள் இஷ்டம், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க, பட் நல்லா இருந்துச்சு, எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா அப்படின்னு உங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இன்னும் நிறையா வர வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ உங்கள் ஒரு லிவர் இருந்துச்சு, இழுக்கவும் ஒரு கதவாட்டம் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ வெளியே வந்தவாட்டு நல்லாவே தெரியும், ஓகேங்களா. இந்த இடம் அந்த இடம், ஓகேங்களா. ஸோ ஆரக்கல் அந்த ஆரக்கல் அக்கா இருந்தாங்க. ஸோ அந்த சூனியக்காரி அக்கா, அந்த அக்கா ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஆலோகிராம் இமேஜ் மாதிரி வந்தாங்களே. ஸோ அந்த இடம் இப்போ பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஏரிஸ் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தோம்ல அந்த இடம், ஓகேங்களா. ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ எங்கெங்க ஏரிஸை காணோம், வேற எங்கேயாவது இருக்கிறாரா? அந்த மூலையில் இருக்கிறாரு, ஓகே தெரியுதா உங்களுக்கு? இது ஏரிஸ் கண்ணுக்கு தெரிகிறாரா? எங்கன்னு பாருங்க, டோரா பூச்சி மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு, ஓகேங்களா. ஸோ தலைவர் மூலையில் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். பட் ஒரு கட்டத்தில் நமக்கு டீம் சண்டைக்கு வருவான். ஸோ ஊமை குத்தி விட்டுறலாம், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் என்ஆர்டி ஹோஸ்ட், உங்கள் என்ஆர்டி கேமிங் ஜோன். ஃபோனை ஒன்றும் லைட்டாக ஷேக் பண்ணியிருப்பேன், அதுக்கு இது மாறிடுச்சு, டிஸ்பிளே இது மாறிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஓகே, காட் ஆஃப் வார் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ வரை, டாடா பபாய், see you.